ஹாய். சவுதியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதாவது இன்ஃபர்மேட்டிவாகவும் போட்டிருப்போம். அதே மாதிரியே ட்ராவலை பற்றின விஷயங்களும் நிறைய போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பின்தொடர்ந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எந்த இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே உள்ள டிரைவிங் லைசன்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம், அதாவது நான் புது டிரைவிங் லைசன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே அதாவது ஜிசிசி கல்ஃப் நாடுகளில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அங்கே எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதை நான் எப்படி இங்கே நான் சவுதியில் மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது. எல்லோரும் வீடியோவை பாருங்கள். இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே பஹ்ரைனில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேவா? இது அரபு நாடுகள் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது நாடுகள் அது ஒரு சில லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்க லைசன்ஸ் இங்கே நீங்கள் மாற்றுறதுக்கு எலிஜிபிள். நான் பஹ்ரைனில் இருந்தேன். ஸோ பஹ்ரைனில் இருந்து நமக்கு லைசன்ஸ் நம்ம இப்போ இங்கே சவுதி அரேபியாவுக்கு வந்தாச்சு, ஒர்க்குக்காக வந்தாச்சு. அப்புறம் ஃபேமிலிஸு, குழந்தைங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாலுமே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் பஹ்ரைன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ட்ரைவ் பண்ணலாம். பட் எமர்ஜென்சி கேஸில் தான் ட்ரைவ் பண்ண முடியுமே தவிர அதுக்கு உண்டான பேப்பர்ஸ்லாம் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. பெட்டர் நீங்கள் சவுதி அரேபியாவில் தான் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்க லைசன்ஸை மாற்றிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா, இப்போ உங்கள் கையில் இதில் ஆனால் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சவுதி அரேபியாவில் இக்காமா வந்திருக்கணும். ஓகேவா? பார்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். சவுதியில் இருக்கிறவங்களுக்கு பார்டர் நம்பரை வச்சு அப்பாயின்மெண்ட்டோ லைசன்ஸுக்கு பேமெண்ட்டோ பண்ண முடியாது. ஸோ அதனால் சவுதி அரேபியாவில் நீங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக உங்களுக்கு இக்காமா வேணும். இக்காமா கார்டு வேணுன்றது அவசியம் கிடையாது. இக்காமா நம்பர் வந்துட்டாலே நமக்கு ஆஃபீஸ்லேயோ கம்பெனிலேயோ கொடுத்தாக்கா இக்காமா நம்பர் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவக்கல்னான்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த தவக்கல்னா ஆப்பில் இருந்து நம்மளுடைய இக்காமா டிஜிட்டல் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படின்னா, இதுக்கு என்னென்ன தேவைன்னா, நீங்கள் எந்த நாட்டோட லைசன்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த லைசன்ஸு ஃபஸ்ட்டு நமக்கு வேலிடாக இருக்கணும். அதாவது எப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது, அவ்வளோதான். வேலிடாக இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதே மாதிரி உங்களுக்கு அப்ஷர் அக்கௌண்ட் வேணும். உங்கள் இக்காமா நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ண அப்ஷர் அக்கௌண்ட் வேணும். அப்ஷர் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு எடுக்க முடியும். இன்னொன்று, அப்ஷர் அக்கௌண்ட்டில் உங்கள் இக்காமா நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தால் மட்டுமே அதில் லைசன்ஸுன்ற அந்த அப்பாயின்மெண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனே வரும். இல்லைனா வராது. பார்டர் நம்பர்லேயும் ஓப்பன் பண்ணலாம் அப்ஷர் அக்கௌண்ட்டு. அதில் ஓப்பன் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட்ன்ற ஆப்ஷன் வராது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் லைசன்ஸு நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, உங்கள் அப்ஷர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போங்க. அப்ஷர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே ஹோம் பேஜில் டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6-7 சர்வீஸ் வரும். பாஸ்போர்ட்டு, அப்புறம் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிளிக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக்ன்ற ஒரு ஆப்ஷன் தான். ஓகேவா? இந்த டிராஃபிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அதிலே கேட்கும் நீங்கள் எந்த ரீஜியனு, அதாவது டீட்டெயில்ஸ் கேட்கும். எந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த லைசன்ஸோடைய ஃப்ரண்ட்டு பேக்கு, ஓகேங்களா, அதை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணும் போதே. ஓகேங்களா? அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம், இப்போது நான் பஹ்ரைன் லைசன்ஸ் மாற்றினதுனால எனக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அரபிலையும் இருக்கும். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் என்னென்னாக்கா டிரான்ஸ்லேட் டு அரபிக் அப்படின்னு கேட்கும். இங்கிலீஷ் அண்ட் அரபிக் இருந்தால் தேவையில்லை.
நீங்கள் திரும்ப அதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மர்ஜ் பண்ணி அதை 3வது ஃபைலாக அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இருந்ததுன்னா நீங்கள் அரபியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் லைசன்ஸ்குள்ளே போயாச்சு. இந்த எந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் வச்சுருக்கீங்க, அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, அதில் லைசன்ஸ் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் லைசன்ஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயிலும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ளே போன உடனே ஸ்லாட்டு காமிக்கும். அதாவது என்றைக்கு நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம், அதாவது இவங்க வந்து மினிமம் ஸ்லாட்டே எப்படி கொடுக்குறாங்கன்னா மினிமம் 15 to 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்லாட்டே காமிக்கும். அதே மாதிரி டைமிங், முடிஞ்ச அளவுக்கு டைமிங் வந்து மார்னிங் டைமில் கொடுக்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே கொடுக்க பாருங்கள். ஒரு 11, 10 அந்த மாதிரி கொடுக்க பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கும் வேலை முடியும். இல்லைனா இது வேலை முடியாது, ரொம்ப இழுத்தடிச்சிடும். இது வேறு நம்ம ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி லைசன்ஸ் வேறு மாற்றுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப வேலை இழுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைமில் ஸ்லாட்டு போட பாருங்கள். இது ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்லாட்டு போட்டாச்சு. பட்டு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியோட லைசன்ஸை நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, சவுதி லைசன்ஸை நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ்க்கான மெடிக்கல் தனியாகவே இருக்குது, அதை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பேமெண்ட் வந்து எதில் பண்ணணும் அப்படின்னாக்கா சதாத். நம்ம யூஸ்வலாக உங்களுக்கு எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டில் சதாதில் போய்ட்டு கவர்மெண்ட் பேமெண்ட்டில் போனீங்கன்னாக்கா உங்கள் இக்காமா நம்பர் போட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அதாவது 3 கேட்டகரியாக கொடுக்குறாங்க லைசன்ஸு. 2 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு. நான் 5 வருஷத்துக்கு போட்டேன். எனக்கு வந்துட்டு 200 ரியால் ஆச்சு. ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்லாட்டு புக் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. 2வது மெடிக்கல். அதில் லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மெடிக்கல் மறக்காமல் எடுத்துருங்க. மெடிக்கலுக்கு எனக்கு நான் போன ஹாஸ்பிட்டலில் 105 ரியால் ஆச்சு, அதாவது 105 ரியால் ஆச்சு. ஓகேங்களா? மெடிக்கல் எடுத்திங்கன்னா அடுத்த நாளே ஆன்லைனில் அங்கே அப்லோட் பண்ணிவிடுவாங்க நம்மளோட ரிப்போர்ட்டு. மெடிக்கலில் வந்து ஜஸ்ட்டு நம்மளோட ஐ விஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட் குரூப் வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க. இதுதான். ஓகேங்களா? மெடிக்கல் போனீங்கனாலும் உங்களுக்கு இக்காமா கேட்பாங்க. இக்காமா நம்பர் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் லைசன்ஸ்னு கேட்கும். ப்ரைவேட் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. ஆப்ஷன் வந்து என்ன ஆப்ஷன், எதுக்காக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது அதில் 4 ஆப்ஷன் வருங்க. நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறவங்க வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் லைசன்ஸில் தான் போயிட்டு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்க, பண்ணலை அப்படின்னா டிரைவிங் ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடை இருக்கும். அவங்களே வந்து பேமெண்ட் பண்ணி தராங்க. உங்கள் ஓல்டு லைசன்ஸோடைய காப்பி, ஒரு ஃபோட்டோ காப்பி, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபோட்டோ காப்பி, அதுக்கப்புறம் உங்களுடைய இக்காமாவுடைய ஃபோட்டோ காப்பி, 2மே கலர் ஜெராக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுங்க. வெளியில் நான் சொன்னேன் இல்லையா அந்த பிரிண்ட் அவுட் ஷாப் இருக்குன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் அவங்களே ஃபில் பண்ணி அரபியில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போன உடனே டோக்கன் எடுத்துருங்க. டோக்கன் எடுத்த உடனே அந்த டோக்கன் நம்பர் வந்தோடனே அந்த ஃபார்மை கொடுங்க. ஒரு 1 ஹவரில் உங்களுக்கு வந்து புது லைசன்ஸே வந்துடும், சவுதி லைசன்ஸே வந்துடும். இந்த 4 கண்ட்ரி சொன்னோம் இல்லையா, ஒமான், UAE, குவைத், அப்புறம் பஹ்ரைன், இது 4த்துக்கும் டெஸ்ட்டு கிடையாது. இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். மீதி எக்ஸப்ட் கத்தாருக்கு மட்டும் டெஸ்ட் இருக்குது. ஒரு தடவை ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. ஓட்டி காமிச்சதுக்கப்புறம் தான் வந்து லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நான் பஹ்ரைனுக்கு மாற்றினது எனக்கு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. ஒன்லி ஃபார்ம் கொடுத்தேன், பேமெண்ட் பண்ணேன், மெடிக்கல் எடுத்தேன், அவ்வளோதான். நமக்கு லைசன்ஸ் வந்துருச்சு. நல்லபடியாக ஆண்டவன் முன்னியத்தில் நமக்கு லைசன்ஸ் வந்துருச்சு. ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக லைசன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுடைய லைசன்ஸ் எடுத்த அனுபவம் இல்லை லைசன்ஸை மாற்றின அனுபவம் எதாக இருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம். பாய் பாய்.